துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே விந்தையை நமக்கடந்த நந்தமான விளக்கறியோ நல்ல விந்தையை நமக்கடந்த நந்தமான விளக்கறியோ நன்மை தந்தானை துதிப்போமே ஒய்யாரத்து ஜியோனே நீயும் மெய்யாக கை கூர்ந்தனே ஒய்யாரத்து ஜியோனே நேசுக்கு கையை கூப்பி துதி செய்துவையே மகிழ்ந்துள்ளே நாம் நேசுக்கு கையை கூப்பி துதி செய்துவையே மகிழ்ந்துள்ளே நாம் தந்தானை துதிப்போமே கண்டு ருசித்து புசித்து கழித்தாயே என்ன கடங்காயத்தனையோ நன்மை இன்னும் மேற்சொல மாறி பெய்துவே என்ன கடங்காயத்தனையோ நன்மை இன்னும் மேற்சொல மாறி பெய்துவே தந்தானை துதிப்போமே சுத்தங்கத்து நச்சவையே ஒளிமுற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தங்கத்து நச்சவையே சத்து குலைந்து சத்தியாக்க தொண்டத்தை சிந்தி எடுத்தே சத்து குலைந்து சத்தியாக்க தொண்டத்தை சிந்தி எடுத்தே தந்தானை துதிப்போமே கன்னிமாரே உம்மதங்கால கும்மி அடித்து படித்து சிங்கார கன்னிமாரே மகாதம் மணவாழே சிதறை வாழ்த்தி வாழ்த்தி எட்டி பணிந்தி மகாதம் மணவாழே சிதறை வாழ்த்தி வாழ்த்தி எட்டி பணிந்திடும் தந்தானை துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்று கவலைப்படாமல் எல்லாவற்றையும் விண்ணப்பங்களை சிறப்பிடத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 4:2 தேவைக்காக கூப்பிடு. சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 4 விடுதலைக்காக கூப்பிடு. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். சங்கீதம் 107:6. 4 வழிநடத்தலுக்காக கூப்பிடு. உங்கள் சுயபுத்தி மேல் சாயாமல் முழு இதயத்தோட கர்த்தரை நோக்கி நம்பிக்கையாயிருங்கள். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை வழிநடத்துவார். நீதிமொழிகள் 3:5-6. 4:5 பாவ அறிக்கையோடு கூப்பிடு. சங்கீதம் 51:10 10-12 வரை. தேவனே, சுத்த இதயத்தை நீதி சிருஷ்டியும், இடைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு.
உமது ரட்சகத்தின் சந்தோஷத்தை என்னிடத்திலிருந்து திரும்பவும் தந்து உற்சாகமாகி என்னிடத்திலே திரும்பவும் வரும். நாள் 6 பிறருக்காக கூப்பிடு, பரிந்து பேசி கூப்பிடு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலமுள்ளதாக இருக்கிறது. அர்ப்பணிப்போடு கூப்பிடு. கர்த்தரின் வார்த்தை வேதங்களை அவர்களை ஆதரித்தார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சங்கீதம் 55:22ஆம் வசனம். நாள் 8 வேத வழிமுறைப்படி கூப்பிடு. நீ நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உனக்கு யாதொரு துணை தோன்றினாலும் மரணத்தில் இருக்கும் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பது போல் அந்த கொலையை மன்னியும். மார்க் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நாள் 30 வேதத்தில் உள்ள மாதிரி ஜெபங்களின்படி கூப்பிடு. யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நாள் 10 இயேசு கற்பித்த மாதிரி கூப்பிடு. மத்தேயு 6:9-13 வரை. நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆகாரத்தை இன்றைய தாரும், எங்கள் நாளைக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படாதவரும் தீர்மானம் செய்து கொள்ளும். ராஜ்யமும் மதமையும் மகிமையும் எந்த உங்களுடைய ஆமென் என்பதே. தோன்றுகின்ற காலமே, புதுவாசல்கள் திறக்கிற நேரமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புதுவாசல்கள் திறக்கிற நேரமே. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. ஆச்சரியத்தால் அசந்திருந்து என்னோட காலையும் காலையும் மதியமெல்லாம் ஆச்சரியத்தால் நிறமிழந்து நினைச்ச நன்மையெல்லாம் தேடி வருது, என்ன நாடி வருது, கை கூடி வருது. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலுமே நேரத்திலுமே ஆச்சரியமே. God
நேரமே East to the west to the north to the south to the இப்போது நான் சூசன்னா வெஸ்லியை பற்றி தான் சொல்ல போறேன். சூசன்னா வெஸ்லி எலும்புகளுக்கு வித்திட்டவர். சூசன்னா இங்கிலாந்து எலும்புகளுக்கு வித்திட்டவர். இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் பெரிய எழுப்புதலை உண்டாக்கிய ஜான் வெஸ்லியை உருவாக்கியது பல்கலைக்கழகம் அல்ல, ஒரு எளிய தாயின் ஜெபமும் சிறிய போதனையும் தான். சூசன்னா ஒரு கிறிஸ்தவமுள்ள தாயாகவும் ஆன்மீக வழிகாட்டே இருந்ததால் நாம் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சூசனா பற்றின கதைக்குள்ள போலாம். சூசனா இங்கிலாந்து தேசத்தில் 1669ஆம் ஆண்டு ஜனவரி 20 ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் அன்னெஸ்லி மற்றும் மேரி ஒயிட் என்ற தம்பதிக்கு 25வது குழந்தையாக பிறந்தார். சூசனா வீட்டிலேயே நன்கு கல்வி கற்றார். கிரேக்க, எபிரேய, லத்தீன் போன்ற மொழிகளில் புலமை பெற்றார். சூசனாவின் தந்தை மனசாட்சி சுதந்திரம் என்ற தத்துவத்தை பயன்படுத்தி போதித்தார். சூசனாவும் மனசாட்சி சுதந்திரத்தை தன் வாழ்க்கையில் பயன்படுத்தினார். சூசனாவிற்கு அப்போது 13 வயது கூட நிறைவடையவில்லை. திருச்சபையில் கடைபிடிக்கும் வேதத்திற்கு புறம்பான மூட நம்பிக்கை காரியங்களிலிருந்து தன்னை விலகிக் கொண்டார். லண்டனில் செயின்ட் மேரி லேபோன் என்ற தேவாலயத்தில் நவம்பர் 12, 1688ஆம் ஆண்டு சூசன்னா சாமுவேல் வெஸ்லியை 19 வயதில் திருமணம் செய்து கொண்டார். அவர்
என் வாழ்நாளெல்லாம் அவரை உயர்த்திடுவேன், துதித்து பாடிடுவேன், அவரை வணங்கிடுவேன் என் வாழ்நாளெல்லாம். ஆசீர்வாதத்தையும் பிரதிபாளையம் ஆலயம் அவர்கள் சேகரி அவர்கள் இருப்பார்கள். அதிகமாக நேசிக்கிற நல்லா கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக சிறப்பாக இந்த எஸ்பிஎஸ் நிறைவு நாளுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். பரலோக காட்சியை சிறு பிள்ளைகளைப் போல ரகுநாதத்தை போல இருப்பதாக வருகிற ஆண்டவர் சிலருந்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த சிறு பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற காரியங்கள் அவரது வாழ்நாள் முழுவதுமாக நீடித்து நிலைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறோம். அநேகருடைய வாழ்க்கையை நாங்கள் அதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை பொறுப்பேற்று நடத்திய அருமையான ஆசிரியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக அந்த பிள்ளைகளை இந்த நாட்களிலும் மகிழ்ச்சியோடு ஆர்வத்தோடு ஆலயத்திற்கு அனுப்பி வைத்த அருமையான பெற்றோர்கள், இந்த அருமையான சபையை சாராத பிள்ளைகளின் பெற்றோர்கள் ஒன்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக இந்த விழாவை மிக நேர்த்தியாய் உற்சாகப்படுத்தி அநேகரை ஊக்கப்படுத்தி மிக நேர்த்தியாய் நடத்தி ஒவ்வொரு அருமையான ஆயுளுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாய் ஆயுளோடு இணைந்து பணியாற்றுகிற சபை சங்கத்தாருக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கத்திருந்த கூடவே ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக மக்கள் நன்றி. வரப்போகிற காலங்களிலே அருமையான அந்த சிறு பிள்ளைகள் தங்களுடைய பங்களிப்பை இன்னுமே வேண்டும் இந்த ஆலய பங்களுக்காக கொடுக்க சாட்சியாக நிற்க கர்த்தர் ஒத்தாசைத்தார். குடையில சுவாமி நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், நீர் வழிநடத்தும். துதிகளை மிகமையெல்லாவற்றை உமக்கு மட்டுமே நாங்கள் சிறப்புகிறோம். இப்பிரேசுவின் திருப்பெயரிலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜெபம் கேடு நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிதாவே பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல செய்யப்படுவதாக, அடையாளத்தை செய்யப்படுவதாக. தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் சிறு பிள்ளைகளை நடக்கிற வரவிடுங்கள் என்று சொல்லி சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் நம்மை ஆற்றி தேற்றி ஆறுதல்படுத்தி சமாதானப்படுத்தி வழிநடத்துகின்ற தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் ஆலோசனைகளும் பராமரிப்பு பாதுகாப்பு நம் அனைவரோடும் மிக குறிப்பாக இந்த சிறு பிள்ளைகளோடும் இவர்களை வழிநடத்திய ஆசிரியர்களோடும் 10 நாட்களாக இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாச பாதைகளின் வழி நடத்துதலோடு இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.